வேத சட்டம் சொல்லுகிறது, பிள்ளைகளை என்ன செய்யணும், பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவங்கள சரியாக நடத்தலைன்னா கீழ்ப்படியாத பிள்ளை தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறாள். வசனம் அப்படி தான் சொல்லுது. அது பாஸ்டருக்கோ இல்லை அந்த சகோதரரோ அப்படியெல்லாம் வேதம் சொல்லலை. பெற்றோருக்கு தான் வெக்கம். பிள்ளையை சரியாக நடத்தலைன்னா பெற்றோர் தான் வெக்கப்பட்டு நிற்கணும். அதே மாதிரி பெற்றோருக்கு கிரீடமே பிள்ளைங்கள் தான். அந்த பிள்ளைங்களை சரியாக நடத்தி உங்கள் பிள்ளைங்கள் மித்தமாக தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும். அதேமாதிரி கணவர்களும் நீங்கள் தேசத்தில் மூப்பர்களோடு பேர் பெற்றவர்களாக இருக்கணும்னா உங்கள் மனைவி நிமித்தமாக தான் நீங்கள் பேர் பெற்றவங்களாக இருக்க முடியும். அடுத்த லேடிகள் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறாங்க, எங்களுக்கு அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு போனீங்கன்னா உங்களை பேய் இழுத்துகிட்டே போகுது. தெரியலான் மாதிரி உங்களுக்கு சத்துரு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சத்துரு உங்களை இழுத்துட்டு போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை சக்கரமே அழிந்துரும். நீங்கள் பரலோகத்தை இழந்துருவீங்க, தேவ மகிமை இழந்துருவீங்க. உங்களின் நிமித்தம் சாபம் பிள்ளைகளை பிடிச்சிரும். அதனால் ஜாக்கிரதையோடு இருக்கணும். மனைவிகளும் கணவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு சின்ன காரியம் கூட செய்யாதீங்க.